டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் யார்ன் கவுண்ட். யார்ன் கவுண்ட்னா என்ன? இது ஒரு நம்பர். இந்த நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னா யார்னுடைய திக்னஸ், ஃபைன்னஸ், அதாவது லீனியர் டென்சிட்டி, இதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்பர்ஸ் யார்ன் கவுண்ட் அப்படிங்கிறது. யார்ன் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான யார்ன் கவுண்ட் இருக்கு. ஒன்று டைரக்ட் யார்ன் கவுண்ட், இன்னொன்று இன்டைரக்ட் யார்ன் கவுண்ட். அது என்ன டைரக்ட் யார்ன் கவுண்ட் அப்படின்னா, இதுல அந்த நம்பர் அதிகமாக அதிகமாக யார்னுடைய திக்னஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். யார்ன் இந்த நம்பர் அதிகமாக அதிகமாக இதனுடைய நூலினுடைய திக்னஸ் அதிகமாயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 டீனியர் அப்படின்னா அது இருக்கிற திக்னஸை விட 100 டீனியர் போனீங்கன்னா திக்னஸ் அதிகமாகும். இது டைரக்ட் கவுண்ட். இது போக இன்டைரக்ட் கவுண்ட் அப்படின்னு இருக்கு. அது என்ன இன்டைரக்ட் கவுண்ட் அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் அதிகமாக அதிகமாக யார்னுடைய திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 30s கவுண்ட் அப்படின்னு போனீங்கன்னா இருக்கிற திக்னஸ் விட 60s கவுண்ட் போகும்போது திக்னஸ் கம்மியா இருக்கும். ஸோ இது அதனாலதான் இது இன்டைரக்ட் கவுண்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டைரக்ட் கவுண்ட் வெயிட் டிவைடட் பை லென்த். அதே இன்டைரக்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் டிவைடட் பை வெயிட். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைரக்ட் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா கீழே லென்த் இருக்கு, ஒரே லென்த் இருக்கும். வெயிட் மாற மாற பார்த்தீங்கன்னா கவுண்ட்னுடைய வேல்யூ மாறிட்டே போகும். ஏன்னா வெயிட் மேல இருக்கு. அப்ப கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய திக்னஸ், வெயிட் மாறதுனால திக்னஸும் அதிகமாகுது அப்படிங்கிறத இதை இன்டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்டைரக்ட் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா லென்த் டிவைடட் பை வெயிட். இதுல லென்த் அதிகமாக அதிகமாக இதனுடைய யார்ன் கவுண்ட் நம்பர் அதிகமாயிட்டே போகும். அப்ப என்ன ஆகும், லென்த் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய திக்னஸ், அதே வெயிட்டுக்கு லென்த் அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திக்னஸ் கம்மியாகும். ஆனா யார்ன் கவுண்ட் நம்பர் அதிகமாகி போகுது. இதுதான் யார்ன் கவுண்ட் அதிகமாக அதிகமாக இதனுடைய திக்னஸ் குறையுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, இதுல யார் டைரக்ட் கவுண்ட் யூஸ் பண்றாங்க, யார் இன்டைரக்ட் கவுண்ட் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளம் அண்ட் யார்ன், ஃபிளம் அண்ட் ஸ்பின்னிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிளம் அண்ட் ஸ்பின்னிங் பண்ணக்கூடியவங்களாம் டைரக்ட் கவுண்ட் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் கரெக்டான கவுண்ட் மெத்தட். ஆனா ஸ்டேபிள் ஃபைபர் வச்சு ஸ்பன் பண்றாங்க, ஸ்பின்னிங் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கவுண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸ்பன் யார்ன் எல்லாமே இன்டைரக்ட் கவுண்ட். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கிலோ யார்ன் எடுக்கிறாங்க, ஒரு கிலோ ஃபைபர் எடுக்கிறாங்கன்னா அவங்க டிராஃப்ட் பண்ணி பண்ணி அதை லென்த் வைஸ் இழுத்து இழுத்து லென்த் அதிகம் பண்ணிட்டே போவாங்க. அப்ப லென்த் பர் யூனிட் ஏரியா வச்சுதான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு ஈஸியான மெத்தட். அதனால அவங்க இந்த இன்டைரக்ட் கவுண்ட், லென்த் டிவைடட் பை வெயிட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் அவங்களுக்கு ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறதுனால அதை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ டைரக்ட் கவுண்ட், இன்டைரக்ட் கவுண்ட் ரெண்டு வகையான கவுண்ட் இருக்குங்க. டைரக்ட் கவுண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, டெக்ஸ், அதாவது வெயிட் இன் கிராம்ஸ் ஆஃப் 1000 மீட்டர் ஆஃப் யார்ன். 1000 மீட்டர் எடுத்து வெயிட் போட்டீங்கன்னா எவ்வளவு கிராம் வருதோ அது டெக்ஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி 9000 மீட்டர் யார்ன் எடுத்து வெயிட் போட்டு எவ்வளவு கிராம் பார்த்தீங்கன்னா அது டீனியர். அதே மாதிரி 10,000 மீட்டர் யார்ன் எடுத்து அதை வெயிட் இன் கிராம்ஸ் போட்டீங்கன்னா அது டிடெக்ஸ் அப்படிம்பாங்க. இது மூணு வகையானதான் மோஸ்ட்லி டைரக்ட் கவுண்ட்ல யூஸ் பண்றோம். இன்டைரக்ட் கவுண்ட்ல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NE, அதாவது இங்கிலீஷ் கவுண்ட், அதுக்கப்புறம் NM மெட்ரிக் கவுண்ட், அடுத்தது போஸ்டட் கவுண்ட். மூணு வகையான கவுண்ட் தான் இன்டைரக்ட் கவுண்ட்ல அதிகமாக யூஸ் பண்றாங்க. NE அப்படின்னா நம்பர் ஆஃப் 840 யார்ட்ஸ் இன் 1 பவுண்ட். அதாவது 840 யார்டு ஹேங்கா எடுத்து எத்தனை ஹேங் போடுறீங்களோ போட்டா 1 பவுண்ட் 454 கிராம் வருதோ அது NE கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். NM அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஆஃப் யார்ன் எடுத்து
யான் ஹேங்கர் எடுத்து எத்தனை போட்டா 1 kg ஆஃப் வெயிட் வருதோ தட் இஸ் கால் NM, மெட்ரிக் கவுண்ட் அப்படிம்பாங்க. இப்போ இதனுடைய கன்வர்ஷன் டேபிள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல போட்டிருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா டைரக்ட் கவுண்டா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் கவுண்டா இருந்தாலும் ஈஸியா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஒரு கவுண்ட்ல இருந்து இன்னொரு கவுண்ட்.